ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் கிராமத்து ஸ்டைலில் எப்படி பருப்பு போலி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் இதை உப்புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உப்புட்டை எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் எப்படி ஹோட்டல் ஸ்டைல்லையே செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். உப்புட்டு செய்கிறதுக்கு மேல் மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பெரிய தாம்பாளத்தை எடுத்து 2 கப் அளவுக்கு, அதாவது இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடுறத நான் வீடியோ எடுக்கலை, அதனால் மறக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக, சப்பாத்தியை விட நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சோடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வழக்கமாக நம்ம உப்புட்டை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 4 இல்லாட்டி 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு அதாவது மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மெலிசாக கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரே 1 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா இந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சோடனே அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உரலில் உள்ள கல்லை வச்சு நல்லா அடித்து பிசைஞ்சு விட்டுக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிங்கன்னா மேல் மாவு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ரொம்ப அருமையாக உப்புட்டை நல்லா மெலிசாகவும் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் நீங்கள் செய்யலாம். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மாவை இந்த மாதிரி அடித்து பிசைஞ்ச உடனே இதில் மறுபடியும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது மேல் மாவு காஞ்சு போகாமல் இருக்கும். இது 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா ஊறி இருக்கு, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அந்த பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் கடாயில் பருப்பை வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வேக வைக்கும்போது அப்பப்போ நீங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நல்லா செக் பண்ணிக்கலாம். இதில் 1 சிட்டிக்கால உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு இந்த மாதிரி லேசாக திறந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொதித்து வரும்போது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது 18 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் பருப்பு அதிகமாக குழையும் இல்லை, அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கேன். இதை வேஸ்ட் பண்ணாமல் ரசம் அப்படி இல்லைன்னா சூப் வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஆரோக்கியமானது. பருப்பு நல்லா சூடு ஆறிடுச்சு. சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பேட்சாக போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பேட்ச் நல்ல பவுடர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும். அடுத்த பேட்சும் இதே மாதிரி நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயில் உள்ள தன்மை போய் நல்லா ட்ரை ஆனால் தான் போலி 4-5 நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு ட்ரை ஆனோன்னு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்ல இனிப்புள்ள வெல்லமாக சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாகுப்பதம் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா கரைச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தூசு மணல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா வடித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்த பிறகு ஏற்கனவே வடித்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் தூள் விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
உப்புட்டு கிராமத்து சுவையில் நல்லா பர்ஃபெக்டாக வேணும்னா 2 டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உப்புட்டு தட்டும் போது மேல் மாவு வந்து நல்லா மெலிசாக கண்ணாடி மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதிகமாக மாவு இருந்தால் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் பூரணம், உள்ளே வைக்கிற பூரணம் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நான் சொன்ன அளவுகள் மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா ட்ரையாக கையில் ஒட்டாமல் உங்களுக்கு பூரணம் கிடைக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டான உப்புட்டு கிடைக்கும். உப்புட்டுக்கு தேவையான பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் மேல் மாவு வந்து எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 மணி நேரம் தான் ஊறி இருக்கு மாவு. ஆனால் நம்ம அடித்து பிசைஞ்சனால நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். உப்புட்டு தட்டுறதுக்கு வாழை இலை அப்படி இல்லைன்னா பொலித்தீன் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் லேசாக எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு கையில் தாராளமாக எண்ணெயை தடவிட்டுட்டு கொஞ்சமாக மேல் மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுலேயும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம பூரணத்தை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா மாவில் நல்லா தடவி விட்டுட்டு நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டிட்டு பூரணத்தை எடுத்து நடு சென்டரில் வச்சுக்கோங்க. நடு சென்டரில் வச்சு சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்து நடு சென்டருக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர மாவை கண்டிப்பாக வெளியில் எடுத்துடணும். அப்படி எடுக்கலைன்னா ஒரு பக்கம் வந்து கண்ணாடி பதம் மாதிரி இருக்கும். நீங்கள் தட்டுனா இன்னொரு பக்கத்தில் வந்து அதிகமாக மாவு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா உள்ள மாவை இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பிகினர்ஸ் கூட இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான உப்புட்டு உங்களுக்கும் கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு நடு சென்டரில் வச்சு மறுபடியும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை மறுபடியும் எடுத்துருங்க வெளியில். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயை தடவி மறுபடியும் நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். வாழை இலையில் நல்லா எண்ணெயை தடவி விட்டுட்டு கையிலையும் நல்லா தாராளமாக எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. மாவு வந்து நல்லா இழுத்து கொடுத்து வரும். அதனால் பயப்படாமல் நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக உப்புட்டை வந்து நம்ம தட்டிட்டோம். இன்னொரு பக்கத்தில் தோசைக்கல் வந்து அடுப்பில் சூடாக இருக்குது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்ட பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க உப்புட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு பக்கத்துக்கு நல்லா தள்ளி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு உப்புட்டையும் இதே மாதிரி தட்டிட்டு அதையும் இப்போ தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் 2-3 நாள் வச்சு சாப்பிடும்போது நல்லா காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெய் சேர்த்த பிறகு நல்லா தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ரொம்ப அருமையான கிராமத்து சுவையில் உப்புட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி நல்லா தட்டி தோசைக்கல்ல நல்லா சுட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்ல மணக்க கிராமத்து சுவையில் நல்ல மெலிசாவும் அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாகவும் 4-5 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி பருப்பு போலி எங்கள் ஊர் ஸ்டைலில் உப்புட்டு ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணிட்டோம். வெளியில் வந்து நல்ல சாஃப்டாகவும் உள்ள பூரணம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான உப்புட்டு உங்களுக்கும் கிடைக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராமத்து சுவையில் டீ டைம் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.